ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வைஹீஸ் குக்கிங் சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறது கோதுமையில் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் செய்கிற கேக்கு. இதை பாருங்கள், சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு கேக்கு எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக் செய்ய தேவையான பொருட்கள்: நம்ம டீ குடிக்கிற டம்ளர் ஒரே மாதிரி 3 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் கோதுமை மாவு, இன்னொரு டம்ளரில் 3/4 டம்ளருக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அதில் இன்னொரு டம்ளரில் காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டின பால் எடுத்துக்கோங்க. அப்புறம் சிறிதளவு உப்பு எடுத்துக்கோங்க. சிறிதளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. சிறிதளவு நெய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் சுகரையும் 2 ஏலக்காயும் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். சுகரையும் ஏலக்காவையும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். பவுடர் பண்ண சுகரையும் ஏலக்காவையும் ஃபஸ்ட்டு கொட்டிக்கிறோம் ஒரு பவுலில். அதில் 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்ததையும் அதையும் அதில் கொட்டிக்கிறோம். 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு போட்டுக்கிறோம், பேக்கிங் சோடா. 1 ஸ்பூனுக்கு நெய் போட்டுக்கிறோம். அதில் 3/4 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பாலையும் அதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறோம். இதில் வாசனை வர மாதிரி உள்ள எந்த ஒரு எண்ணெயும் ஊற்றக்கூடாது. அதாவது கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி உள்ள எண்ணெய் எதுவும் ஊற்ற வேணாம். இது அப்படியே நல்லா கலக்கிறோம். 3 டம்ளர்லையும் உள்ளே நான் நெய் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் ஒரே ஒரு பிஞ்சு, 1 டம்ளருக்கு 1 பிஞ்ச் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து அப்படியே லைட்டாக அதில் அப்படியே டம்ளரில் தூவி விடணும். ஓரத்துலலாம் எல்லா இடத்தையும் படுற மாதிரி தூவி விடணும். இப்போ இந்த 3 டம்ளர்லையும் நம்ம கலக்கி வச்சுருக்கிறோம்ல, அந்த பொருளை அப்படியே அதில் 3 டம்ளர்லையும் ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றிடாமல் ஒரு அரை டம்ளர் ஊற்றி வைக்கணும். இப்போ 3 டம்ளர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. அது மேலே ஒட்டிடாமல் இருக்கிற மாதிரி, கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளேட் எடுத்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அது மேலே இந்த டம்ளர்லாம் சாயாத அளவுக்கு 3 டம்ளரையும் பக்கத்தில் நெருங்காமல் ஒன்று தொடாமல் வைங்க. வச்சுட்டு இப்போ குக்கரில் மூடியை போட போகிறேன். மூடியில் கேஸ் கட்டு கிடையாது, வெயிட்டு கிடையாது, எதுவுமே இல்லாமல் வெறும் மூடியை போட போகிறேன். ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் நார்மல் ஃப்ளேமில் ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கேன். நம்ம எவ்வளோ ஊற்றினோம்? 3/4 டம்ளர் தானே ஊற்றினோம். இப்போ பாருங்கள், டம்ளருக்கு மேல் வரைக்கும் வந்திருக்கு. ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணுற ப்ராசஸ் நடக்குது. இப்போ அதுக்காக கொஞ்சோண்டு நெய் போட்டுருக்குறோம். இது பட்டர் போட்டுக்கலாம். எங்கள்கிட்ட பட்டர் இல்லாததுனால நெய் போட்டுட்ருக்கோம். இப்போ அதில் ஒயிட் சாக்லேட் போடுறோம். பாருங்கள், மெல்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ டம்ளர்லேருந்து கேக் எடுத்தாவது. ஹீட்டாக இருக்கா பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ ப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இப்போ கேக்கை கட் பண்ணுறது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ கேக் மேலே ஒயிட் சாக்லேட் போட்டாகுது. நம்மளுக்கு எவ்வளோ ஒயிட் சாக்லேட் வேணுமோ அவ்வளோ ஒயிட் சாக்லேட் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஜாம் சில இதில் ஜாம் வச்சாகுது. சில கேக்குக்கு எந்த கேக்கு நம்மளுக்கு வேணுமோ, எந்த டேஸ்ட் வேணுமோ அதை எடுத்து நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். அது மேலே கேஷ்யூ நட்டு போடுறாங்க. இப்போ சாஃப்டாக கேக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட அருமையான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.